வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி 2026 முதல் 2027 வரை குரு, சனி, ராகு, கேது என்ற ராஜகிரகங்கள் மேசராசியான உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா இல்லை தீமைகளை செய்யுமா? கிரக மாற்றங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் மிகவும் முக்கிய கடமையாக இருக்கும். அதுவும் ராஜகிரகங்கள் என்று சொன்னாலே தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சனி பகவான், கர்மக்காரகன் சனி பகவான். தாங்க முடியாத துன்பங்களை, நஷ்டங்களை, கஷ்டங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை, பாவங்களை முற்றிலும் அகற்றி தான் செய்தது தவறு என்பதை உணர்த்தி ஒருவரை வாழ வைப்பது சனி பகவான். குரு பகவான் எந்த ராசிக்கும் கெட்டவர் கிடையாது. அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீசம் பெற்று அமருகின்ற மகர ராசியாக இருந்தாலும் சரி, ஸ்தான பலத்தில் குருவுக்கு நிகர் குரு பகவான் தான். சனி பகவான் கர்மக்காரகனாக இருந்து கர்மங்களை அகற்றி ஒருவரை வாழ வைக்க பல வழிகளில் அனுபவ பாடங்களை நடத்துகிறார் என்றால், குரு பகவான் சனி பகவான் செய்கின்ற கெடு பலன்களையும் தடுத்து நன்மைகளை செய்து விடுவார். ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய நல்ல இடங்களில் பேச்சு பெற்று அமர்ந்தால் குரு பகவானுக்கு நிறைய நல்ல பெயர்கள் இருக்கும். என்ன நல்ல பெயர் இருக்கும்? குரு பகவான் ஒரு சுபகிரகம். குரு பகவான் ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்த காரணமாக இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வீடு கட்டணுமா? குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டுதோறும் பயிற்சி பெறும்போது நல்ல இடங்களில் அமர்ந்து விட்டால் நன்மைகளும் தனலாபமும் சுப நிகழ்ச்சிகளும் மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு நன்மையை செய்து கொண்டே இருப்பார். அவரே கெட்ட இடங்களுக்கு வந்துவிட்டால் அந்த நேரத்தில் கெடு பலன்கள் என்பது அதிகமாக மாறிவிடும். இதுதான் குரு பகவான் செய்கிறது. நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டணுங்க, குரு பலம் இருக்குது, இந்த நாளில் செய்யுங்க. வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும், குரு பலம் இருக்குது, இப்போ போய் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமண யோகத்துக்கு குரு பலம் மிகவும் முக்கியம். புத்திர பாக்கியம் தள்ளி போகுது, நீண்ட நாளாயிட்டு, உடலில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது மருத்துவரை பாருங்க, கட்டாயமாக கிடைக்கும் என்று எல்லா வகையான சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கும் குருவைத்தான் முதலில் வைப்பார்கள். காரணம், கள்ளம் கபடமில்லாமல் 12 ராசிக்கும் நல்ல இடங்களில் அமரும்போது நன்மைகளை செய்கின்ற ஒரு கிரகம், ஒரு கடவுள் குரு பகவான். சனி பகவான் அப்படி கிடையாது. சனி பகவான் பழி வாங்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் எந்த நிலையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்றிருக்கலாம், நீசம் பெற்றிருக்கலாம், பகை பெற்றிருக்கலாம், வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவிற்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இல் அமர்ந்திருக்கலாம்.
சந்திரனுக்கு 7இல் அமர்ந்திருக்கலாம், சந்திரனுக்கு 10இல் அமர்ந்திருக்கலாம். அப்படி அமரும்போது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரக்கூடிய கிரகமாக மாறுவது ஏன்? சனி பகவான் அவ்வளவு கெட்டவரா? சனி பகவானை விட நல்ல ஒரு கிரகம் யாரும் இல்லை, எந்த கிரகமும் இல்லை என்றுதான் எவ்வளவோ அனுபவங்களை கொடுத்தாலும் துன்பங்களை கொடுத்தாலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆசானாக இருந்து செயல்படுவார். நீங்கள் இதுநாள் வரைக்கும் நல்லவங்கள்னு நினைச்சவங்க கெட்டவங்களாக மாறுவதும் சனி பகவானின் சூட்சுமத்தால் நடக்கக்கூடியது. கெட்டது தெரிஞ்சால் தானே நல்லது என்பது உணர முடியும். அதனால் சனி பகவான் கெட்டதை கொடுத்து நல்வழியில் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் அறியாமை, புரிந்து கொள்ளாமை, தெரிந்து கொள்ளாமை, மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவறு என்ற ஒரு அனுபவ பாடத்தை எண்ணற்ற துன்பங்களை தந்து அவர் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற வழி செய்வார். சரி, ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் என்பது மறைவு கிரகம், நிழல் கிரகம், சர்ப கிரகம். அது மட்டுமல்ல, மறைமுகமாக வருமானங்களை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜ கிரகங்களிலே ராகு கேதுக்களுக்கு நிகர் ராகு கேதுக்கள் தான். மறைமுக வருமானம் என்றாலே சர்ப கிரகங்களுக்கு எது கொடுப்பதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகவே கொடுப்பார்கள். சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து தரக்கூடியதில்லை. கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி காலங்களில் இந்த கிரகங்கள் தருவது மாயையாகவே இருக்கும். திடீர் பணக்காரர் ஆவது, திடீர் வீழ்ச்சிகளை சந்திப்பது, திடீர் நஷ்டங்களை சந்திப்பது, திடீர் இழப்புகளை சந்திப்பது, இப்படியெல்லாம் திடீரென்று ஏற்பட்டு இது எப்படி நடந்தது என்பதை உணருவதற்குள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரகங்கள் தான் சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது. இந்த 4 கிரகங்களும் மேசராசியான உங்களுக்கு 2026 முதல் 27 வரையில் என்னென்ன பலன்களை தரும்? முதலில் சனி பகவான் விரயச்சனி. விரயச்சனி என்று வந்துவிட்டாலே வீணான செலவும், வீணான குழப்பங்களும், அலைச்சலும், திரிச்சலும், உடலில் சில நேரங்களில் உடல் பலமாக இருந்தால் மனம் பலமாக இருக்காது. முயற்சிகளில் வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. இது ஆரம்பம்தான். 7.5 நாட்டு சனியில் 2.5 ஆண்டு காலம் விரயம், பொருள் விரயம், எதிரிகளும் துரோகிகளும் கஷ்ட நஷ்டம் கொடுக்கின்ற மனிதர்களை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இப்பொழுதே நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால், கவனமாக இருக்கணும்னா என்ன? செலவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக தான் இருக்கும். ஆனால் யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பி பண முதலீடு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்களுடைய தொழிலில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை உணரணும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொறுமை, நிதானம், மற்றவருடைய பேச்சை கேட்டு அது செய்தால் அதிகமாக பணம் வந்துடும், புதுசாக இது செய்யலான புதிதாக எதையாவது செய்யாமல் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 1 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் பொறுமையாக இருங்க. அடுத்தது குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இந்த பாதகமாகப்பட்டது நீண்ட நாட்களாக இருக்குமா என்றால் சில மாதங்கள் மட்டும்தான். குரு பலம் வந்துவிட்டால் உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களாக இருந்தாலும் அவர் நல்ல இடத்தில் அமரும் போது அனைத்து துன்பங்களையும் விலக்கி நன்மைகளை செய்வார்.
இது ஆண்டுதோறும் நடக்கின்ற அதிசயமாகவே இருக்கும். குரு பகவான் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார், முன்னேற்றத்தில் தடையை கொடுப்பார்னு அவர் ஸ்தான பலம் சரியில்லை. அவர் 3இல் இருக்கிறார். அதற்கு பிறகு 4க்கு செல்வார். அதுவும் அவ்வளவு சிறப்பில்லை. 4ஆம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் நன்மைகளுக்கு குறைவிருக்காது. குரு பகவானால் இப்பொழுது இருக்கக்கூடிய கெடு பலன்கள் முற்றிலும் மாற வேண்டுமென்றால் குரு 5க்கு வர வேண்டும். சில மாதங்கள் காத்து கொண்டு இருக்கணும் மேசராசி. அடுத்தது ராகு கேது. ராகு கேதுக்கள் என்பவர்கள் மிகவும் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் இதனால் வரையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு பிறகு மாற்றம் பெற்றால் கெடுதலாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இவர்கள் பயிற்சி பெற்றால் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் செல்வதும் 4ஆம் இடத்திற்கு கேது பகவான் செல்வதும். 10ஆம் இடம் என்பது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும் நன்மையும் பெறக்கூடிய ஸ்தானம்தான். 10ஆம் இடத்தில் குரு பகவான் தான் பாதகம், 10ஆம் இடத்தில் சனி பகவான் தான் படுபாதகம். ராகு கேதுக்களுக்கு ஜோதிட ரகசியங்களில் அப்படி கூறவில்லை. காரணம், 10இல் ராகு இருக்கின்ற காலம் பெரிய மனிதனுடைய சந்திப்பு, அரசாங்க உதவி, எதிர்பாராத தனலாபம், தொழிலில் முன்னேற்றம், எடுத்த அனைத்து செயல்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பில்தான் 10ஆம் இடத்தில் ராகு பகவானுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் மெல்ல மெல்ல விரயங்களை கொடுத்து உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் சற்று பாதகமாக இருந்தாலும், அதிகப்படியான பாதகமாக இருந்தாலும், அவர் மாற்றங்களுக்கு பிறகு முன்னேற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும். ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் ராகு பகவான் நன்மைகளை செய்கின்ற ஸ்தானத்தில் அமரும்போது கேது பகவான் கெடுதலை செய்வார். கேது பகவான் நன்மைகளை செய்யும்போது ராகு பகவான் கெடுதல்களை செய்வார். ஒருவர் கொடுப்பார், மற்றொருவர் கெடுப்பார். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா சாதகமா பாதகமா என்பதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டுமில்லை, பாதக தசாவாக இருந்தால் 7.5 சனியில் மிகவும் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சாதக தசாவாக இருந்தால் நன்மைகள் நடக்குதோ இல்லையோ, கெடுபலன்கள் பெரிதளவு நடக்காது. ஜாதகத்தில் தசா நல்லா இருக்குது, இல்லை கெட்ட தசாவாக இருந்தாலும் சில பரிகாரங்கள் இருக்கும். முன்பே சொன்ன மாதிரி பொறுமை நிதானம் மிக அவசியம். விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விரயங்களாகவே இருக்கும். அதையும் மீறி உங்களை காப்பாற்றிக் கொள்ள மேசராசியான உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவதும், நவகிரகங்களை வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்வதை விட 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய நவகிரகங்களை மனமுருகி வேண்டி வருவது, மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவது, கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, இதை செய்து உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்களை குறைத்து கொள்ள மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.